ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கடந்த ஜூன் மாதம் 30 நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. தற்போது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் குறித்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாமல் ராஜபக்சவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைகளை அவர் தொடர்ச்சியாக நிராகரித்துள்ளதாக நீதிமன்றத்தில் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாமல் ராஜபக்சவின் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு என ஆணைக்குழு தனது வாதத்தை முன்வைத்திருந்தது. இது தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டிய ஊழல் தொடர்பான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் டில் ருக்சிகே விக்ரமசிங்கே இதனை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பெற்றுத்தருமாறு நாமல் ராஜபக்சவின் சார்பில் நீதிமன்றத்தின் முன்னிலையான சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த ஆவணங்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்த ஆணைக்குழு அவற்றை இன்றைய தினம் பிரதிவாதி தரப்பிற்கு வழங்கியிருந்தது.